அந்த அபிஷேகத்தின் வல்லமையை தான் நாம் பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்படாதீங்க. நன்மை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவி அவர் மீது இறங்கின புறாவை போல இறங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை பார்த்து சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிதாவானவர் பிரியமாயிருக்கிறார். ஆவியிலே நிறைகிற தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுக்காக பிரகாசிக்கும் பொழுது, உங்களுடைய வீடுகளிலே, உங்களை சுற்றி இருக்கிற இடங்களிலே, உங்கள் தெருக்களிலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது பிரியமாயிருந்து அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மீது பிரியமாய் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவர் அற்புதங்களை அவர் செய்ய ஆரம்பித்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, இதை 4 வாரங்கள் வைத்திருக்கிறோம், சொல்ல முடியாது, கண்டினியூ ஆகலாம். ஆவியில நடந்து ஜெபிக்கணும். ஏன்னா இந்த காலங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள தைரியம் வரும். அந்த அந்நிய பாஷை தான், அந்த ஆவியின் கிரியைகள் தான் நமக்குள்ள என்ன கொடுக்குது? தைரியத்தை கொடுக்குது. அந்த ஆவிக்குரிய வழியாகத்தான் தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவாகிய நான் உங்களுக்கு கொடுப்பது அதிக. எத்தனை வரத்தை? 9 வரத்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு என் மூலமா வரம் கிரியை செய்யணும், 9 வரம் கிரியை செய்யணும்னு ஆசையா இருக்கு? உங்களுக்குள்ள செயல்படுத்தி பாருங்க, செயல்படுத்தி பாருங்க. உங்களுக்கு நீங்களே செயல்படுத்தி பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள நீங்க செயல்படுத்தி பாருங்க. உங்களுக்கு சக்சஸ்னா அது கண்டிப்பா வெளியும் சக்சஸ் தான். நீங்க உங்க கையை உங்க தலை மேல கை வச்சு ஜெபிக்கும் போது உங்க தலையில இருக்கிற தலைவலி உடனே போச்சு, சுகம் கிடைச்சுன்னா வெளியே அதே மாதிரி மற்றவனுக்கும் நடக்கும், அது சக்சஸ். ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கிற வரத்தை உங்க குடும்பத்துக்குள்ளே நீங்க என்ன பண்ணுங்க? டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள டெஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கண்டிப்பா அதற்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே the action faith, கிரியை உள்ள விசுவாசத்துக்குள்ளே, அனுதின விசுவாசத்திற்குள்ளே நாம் வெளிச்சத்தை, வெளிச்சமாகிய வசனத்தை, விசுவாசமாகிய வசனத்தை, அல்லேலூயா, நாம நமக்குள்ள அலோவ் பண்ணணும். அதுக்கு தடை போட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்னதான் இருக்கும்? தடை போட்டா என்ன இருக்கும்? இந்த பக்கம் இருள்னா என்ன சொல்லுங்க? ஒண்ணுமே நடக்காது. அவிசுவாசம், நத்திங். சேம் 2023 எப்படி இருந்தேன் அதே மாதிரிதான் 24லயும் அப்படியே தான் இருக்கு. ஆனா தடை போட்டது யாரு? நம்ம தான். வெளிச்சத்தை உள்ள விடாம நாம தான் தடை போட்டிருக்கோம். உங்கள் பாவங்களே தேவனுக்கும் நமக்கும் நேராக அந்த அக்கிரமங்களே அது சுவராக நின்று கொண்டு நம்ம விட்டு பிரிக்குது. அல்லேலூயா. தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார். இப்ப நாம என்ன பண்ணணும்? உணர்வுள்ள ஜீவியத்தை தேவன் உணர்த்தும் பொழுது, ஆவியானவர் பேசும் பொழுது, வசனங்கள் நம்மோடு கூட பேசும் பொழுது, ஆவிக்குரிய தைரியத்தை தேவன் கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்களேன், ஆவிக்குரிய தைரியம். ஆமா, சில பேர்த்துக்கு சண்டை போடுறதுக்கு தைரியம் இருக்கும், ஆனா வசனம் பேசுறதுக்கு என்ன இருக்காது. பாத்துக்கிறீங்களா? வீட்டில் ஒரே சவுண்டா இருக்கும், வசனத்தை விட்டு வேற சவுண்ட் இருக்கும். ஆனா நம்ம வீட்டிலலாம் எந்த சவுண்டு தான் அதிகமா இருக்கணும்? வசனத்தின் சவுண்டு நிறைய இருக்கும். வசனம் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்தின்படி நடந்தா நமக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இந்த வசனத்தின்படி நடந்தா அரிசியே இல்லையா, உள்ள மூடிய போட்டு தண்ணிய ஊத்தி ஸ்டவ் மேல வை, போய் பாரு, அங்க சாப்பாடு இருக்கும். அந்த தைரியம் வரணும். அல்லேலூயா. பணம் குறைவாதான் இருக்கா? இந்த மாசம் எல்லாம் பாரு, ₹1 கூட கடன் வாங்க மாட்டோம். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார். இதுல இருந்து மிச்சத்தை எடுத்து கடனையும் கட்டுவோம். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். தேவன் அதை பெருக செய்வார். அது தாங்க அபிஷேகத்துக்குள்ள இருக்கிற வல்லமை. ஏன்னா அப்படித்தானே இருந்துச்சு. 5 அப்பம் எத்தனை பேர் இருந்தாங்க? அது ஆண்டவருடைய கைக்கு போச்சு. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான்.
அப்ப பிதாவாகிய தேவன் உங்களில் பிரியமாய் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் பிரியமாய் இருக்கும் பொழுது, நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுடைய கையில் எது வருகிறதோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதெல்லாம் மேன்மையுள்ளதாய் மாறும். அதெல்லாம் ஆசீர்வாதமானதாய் மாறும். அதை எல்லாரும் நீங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ளுவீர்கள். Praise the Lord. ஆகவே we should enter the light in our lives. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வெளிச்சத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? அனுமதிக்க வேண்டும். வரும் பொழுது அந்த இடத்துல தைரியமா 1 மணி நேரம் நின்று அந்த வசனத்தை சொல்லிட்டே இருங்க. நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்க பேசுற அந்த வசனம் உங்களுக்கு நிறைவாய் வரத்தக்கதாக உங்களுக்கு எங்கே உதவி செய்ய கர்த்தர் இடைப்பட வேண்டுமோ அங்கே கர்த்தர் இடைப்படுவார். கொர்நேலியு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அனனியாவை அசைக்கத்தக்கதாக, அனனியாவோடு கூட பேசத்தக்கதாக, நீ அனனியாவே நீ எழுந்து அங்கே போ, இல்லாவிட்டால் கொர்நேலியை பார்த்து பேசுவார், நீ எழுந்து அங்கே போ, உனக்கு வேண்டியது அங்கே சொல்லப்படும், அங்கே செய்யப்படும். அவன் உன்னோடு கூட பேசுவான். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். உன் கிரியையுள்ள விசுவாசத்துக்கு அங்கே ஒரு பதிலை பார்ப்பாய். இந்த வசனத்தை நீ செயல்படுத்துவதற்கு அங்கே ஒரு பதிலை பார்ப்பாய். அங்கே உனக்கு ஒரு சமாதானம் உண்டு, அங்கே உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அங்கே பேசுகிறதை உங்களுடைய கண்கள் காணும் என்று நீ சொல்ல சொல்ல அந்த வசனத்துக்குள் பிரவேசிக்க அனுமதிக்க இருள் ஓடி போகும். இருள் ஓடி போகும். அதற்குத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்குத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காய்த்தான் நாம் இரவிலே ஜெபிக்கிறோம். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் அந்த நன்மையான காரியத்தை அவர் கண்டிப்பாக நமக்குள் செய்வார். ஹல்லேலூயா. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே உன்னை ஒரு பெரிய வெளிச்சமாக வைப்பார். இந்த ஒதுக்கிற ஊழியர் இடத்திற்கு ராஜாக்கள் ஓடி வருவார்கள். அநேக ஜனங்கள் ஓடி வருவார்கள். தெருக்களின் ஜனங்கள் ஓடி வருவார்கள். உன் வீட்டை தேடி திரளான ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஏனென்றால் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். உனக்குள் இருக்கிற வைராக்கியமான ஜெப வல்லமை இந்த தேசத்தை கட்டி எழுப்பும். உன் சொந்த ஜனங்களை கட்டி எழுப்பும். உறவினர்களின் நடுவிலே நீ ஒரு மகிமையான கிரீடமாய் இருப்பாய். உன் தலையில் இருக்கிற அந்த மகிமையான கிரீடத்தை திரளான ஜனங்கள் பார்ப்பார்கள். அது உனக்கே தெரியாது. ஆனால் மற்ற ஜனங்கள் உன் தலையில் இருக்கிற கிரீடத்தின் அந்த அபிஷேகத்தின் கிரீடத்தை மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள். அந்த அபிஷேகத்தின் வல்லமை தான் கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த மேன்மையை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு வசனம் போதும். அந்த வசனத்தை சந்தேகப்படாம 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருங்க. முடிஞ்சா 2 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் அது நம்மை நடத்தி கொண்டு போகும். இருளை நம்மை விட்டு அப்புற தள்ளும். இருளை நம்மை விட்டு தூர தள்ளும். சபையே, சகோதரனே, சகோதரியே, இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ காண போவதில்லை. அவர் உனக்கே வெளிச்சமாய் இருந்து மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் அவர் உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர் உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர் உனக்குள் இருக்கிற அடிப்படை விசுவாசத்துக்காய் ஸ்தோத்திரம். உடைய கிரியையுள்ள விசுவாசத்தின் மீது யுத்தங்கள் வரும் பொழுது அந்த யுத்தத்தில் நீ தோற்க கூடாது என்பதற்காகத்தான் நீ இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். நீ போராடி கொண்டிருக்கிறாய். காலையில் 5 மணிக்கு எழுந்து நீ போராடுகிறது எதற்கு தெரியுமா? உனக்குள்ள கிரியையுள்ள விசுவாசத்தில் பிசாசானவன் உன்னோடு கூட யுத்தம் பண்ணும் பொழுது நீ தோற்க கூடாது. நீ ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கணும்.
உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை தோல்விக்கு நேரே வழி நடத்த மாட்டார். அவர் ஜெயத்துக்கு நேரே நடத்தத்தான் அவர் உன்னை நிரப்பி இருக்கிறார். உனக்குள் அற்புதத்தை செய்யத்தான் அவர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். உன்னை அதிசயத்துக்குள் நடத்தத்தான் அவர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். மாத்திரை பலன் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலனே உனக்கு பலன் என்பதற்காகத்தான் அவர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். உன் எலும்புகள் பலன் அடையும். உன்னை காண்கிறவர்கள் உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை, வெளிச்சத்தை, ஒளியை பார்ப்பார்கள். மனிதனுடைய வார்த்தையை தூக்கி வீசுவோம், தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை நாம் விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தை 100% நம்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய ஜெபம், என்னுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? ஃபுல் காஸ்பல் சென்டர் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுடைய தலையின் மீதும் அந்த வெளிச்சம் என்னும் தேவன் போடுகிற சீல் கிரீடம் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய கண்ணுக்கு அது தெரியாது, ஆனால் மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள். மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள். உன்னுடைய ஒப்பு கொடுத்தல், உன்னுடைய அர்ப்பணிப்பு, தேவனுக்காக எழும்பும் பொழுது தேவன் அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். போன காலங்கள் இதுவரை போனது போகட்டும். சபையே எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. அந்த ஒளி உனக்குள்ள இருக்கிற இருளை அப்புறப்படுத்துகிறது. No more darkness, no more darkness. எழும்பி பிரகாசி. உன் ஒளி உனக்குள்ளே வந்தது. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? என்னுடைய விசுவாசத்தில் கூட வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. ரீகா ஷதரபாலரதுரதாபாயா, ரீகா ஷந்தரபாலரதி அந்த ரோகோதரோது. Thank you Jesus, thank you Jesus. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக இரத்தம் சிந்தி பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டு, என் மகன் எனக்காக தைரியமாய் நிற்பான். ஃபுல் காஸ்பல் சென்டர் சர்ச் எனக்காக நிற்கும் என்று அவர் தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு கிரீடத்தை சூட்ட வேண்டும், ஒரு கிரீடம் கொடுக்கப்பட வேண்டும். ஆவியின் வல்லமையின் கிரீடம் ஒவ்வொருடைய தலையிலும் வைக்கப்பட வேண்டும் என்று பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற சபையே, ஜெபிக்கிற சபையே, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற சபையே, நீ தோற்று போவதில்லை, நீ தோற்று போவதில்லை, நீ தோற்று போவதில்லை. வெற்றி உனக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஒரு கிரீடத்தை கர்த்தர் தொலையின் மீது சூட்டுகிறார். உன்னை முத்திர மோதிரமாக கர்த்தர் மாற்றுகிறார். உன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு உன் தெருக்களின் வழியாக ஓடும், பட்டணத்தின் வழியாக ஓடும், உன் வீட்டிற்குள்ளே ஓடும், உன் குடும்பங்களுக்குள்ளே ஓடும். சுகவீனமான உன் சரீரத்தின் வழியாக ஓடும், பலவீனமான உன் வழியாக ஓடும். நீ பிரகாசிப்பாய், நீ பிரகாசிப்பாய். நீ நடக்க உனக்கு பின்பு ஆயிரக்கணக்கான பேர் ஓடி வருவார்கள். உனக்குள் இருக்கிற ஆவியின் வரங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும். Thank you Jesus. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ரியா ஷதரபலரோது என்று யாரலரபா ஷதரியக. உன் தலை உயர்த்தப்படும், நீ கீழாகாமல் மேலாவாய். காரணம் அபிஷேகம் உன்னை மேலே கொண்டு வரும். நீ வாழாகாமல் தலையாவாய். உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை உன்னை தலையாய் மாற்றும், உன்னை தலைவனாக தலைவியாக மாற்றும். ரீகா ஷதரபலரபாரியா. நீ அழிந்து போவதில்லை, நீ வாழ்வாய்.
நீ சுகித்திருக்கிறதை கண்கள் பார்க்கும். நீ வாழ்ந்திருக்கிறதை கண்கள் பார்க்கும். உன் கூடாரத்தை நீ விசாலமாக்கு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது, நிலை பெயராது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் போனாலும் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. அவர் இனி போகிற இடத்திலெல்லாம் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை மீட்டெடுத்தவர் அவர் உனக்கு போதுமானவர். உன்னுடைய வல்லமை உனக்கு போதுமானது. அவருடைய கிருபை உனக்கு போதுமானது. அவருடைய பலன் உனக்கு போதுமானது. மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த வேளைக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் சந்தேகிக்கப்பட்டதை அனுமதிக்காததை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை, இந்த வெளிச்சத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம். இருள் நீங்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கிரியையுள்ள விசுவாசத்திலே விரோதமாய் வருகிற போராட்டங்களை, யுத்தத்திலே நாங்கள் தோல்வியடைய போவதில்லை. ஜெயிப்போம், எதிர்த்து நிற்போம், ஓடுவோம். நீர் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவீர். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போதுமானதாய் மாறும். வெறுமையான தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். மரித்த லாசர் உயிரோடு எழும்புவான். குருடனுடைய கண்கள் திறக்கப்படும். மீனின் வாயிலிருந்து எங்களுக்கு தேவையான பணங்கள் கிடைக்கும். எங்களுடைய கரங்களிலிருந்து தேவ வல்லமை புறப்பட்டு போகும். எங்கள் தெருக்களிலே எங்கள் மூலமாக நீர் நன்மை செய்வீர். ஜனங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும். அதை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்கள் சபையாரின் மீது அதை நாங்கள் கூறுகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவர் மீதும் 12 கற்கள் பதிக்கப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை நிறைந்த அந்த கிரீடங்களை இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக, சுதந்திரித்துக் கொள்வார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீ தந்தருளுவீராக. ஆசீர்வதியும் கர்த்தாவே. சபையை தொடர்ந்து கட்டி எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உலகமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடன் நினைக்கிற அனைவரோடும் அவர் வருகிற வரைக்கும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவன் நாளை பரிசுத்தமான தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு இந்த நாளில் கூட நம்மை இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை துதிக்கத்தக்கதாக, அவரை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, அவர் உயர்த்தத்தக்கதாக, ஹல்லேலூயா, தேவன் இந்த நாளில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவரீர் இடத்தை கிருபை பாராட்டுவோம் சொல்லலாம். தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரை துதிக்கிற கர்த்தாவே, ஓ நீ நல்லவர், நீ வல்லவர், எங்களுக்கு போதுமானவர், எங்கள் கண்களை, எங்கள் அடைக்கலம், எங்கள் நம்பிக்கை. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே சொல்லியிருக்கிறோம், அவர் மத்தியிலே 2 பேர் தேவன் வாக்குமாறாத தேவன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் உம்முடைய ஆண்டவரே நாமம் சொல்லியிருக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே கடந்து போன தேவனை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். இயேசுவே நன்றி சொல்லுகிறோம். ஜீவனை மார்க்கங்களுக்கு மேலானதா இருக்கிற இந்த காலத்தில் அதனை ஜீவனுக்கு துதிக்கிறதா தேவனை உம்முடைய அன்புக்காய், தயவுக்காய், ஹல்லேலூயா, கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரியாரா ஷாரா தாதா ரமணியா பந்தாவியா. ஓ ஹல்லேலூயா, ஆண்டவரே ஆண்டவரே இராதா பரிசுத்தவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியோடு துதிக்க ஹல்லேலூயா. உலக ஆழத்தில் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஜெபிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிதாவே ஆண்டவரே ஆதரவு வருகிறது இப்போது எதிர்பார்க்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் எங்களை Oh Jesus, Jesus, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, we worship the Lord. We worship the Lord. Hallelujah. Oh, the Kirby God, the Erect God, the Dive God. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Jesus, hallelujah. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. இந்த நாளும் கூட அவரை துதிக்கத்தக்கதாக, அவரை ஆராதிக்கத்தக்கதாக தேவன் இந்த நாளில் நம்மை கொண்டு வந்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வசனம் சொல்லி இந்த நாளிலும் கூட அவர் தயவு, கிருபை, இரக்கம் நம்மள இருக்கிறதுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க என்று வசனம் சொல்லி இந்த நாளில் கூட பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதாக தேவன் எல்லா கிருபையிலும் இரக்கத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க முடியாது. தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதாக தேவன் தாமே கிருபை கொடுக்க முடியாது. நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஆராதனை தேவன் பொறுப்பெடுத்து நடத்த முடியாது. துவக்கம் முதல் முடிவு வரையும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியாது. தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்து நடத்த முடியாது. தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆண்டவர் மனமகிழ்ச்சியின் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிறோம், உமது கிருபை மேலானதா இருக்கிறபடியால் இந்த நாளிலே நாங்கள் உமது சமூகத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்படி அன்பு, அப்படி இரக்கம், அப்படி தயவு
ஆண்டவரே, அளவிட முடியாத தகப்பனே, ஹalleluya, நீர் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்தோடும் ஆராதிக்க ஆவியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை துவக்கம் முதல் முடிவு வரைந்த கர்த்தாவுடைய ஆளுகையுடைய பிரசன்னம் இருப்பதாக. ஆண்டவரை பாடல் பாடுகிற பாடல் இருக்கத்தாவே ஆராதனை வேலைகள் செய்தியின் வேலைகள் ஆண்டவர் ஜெபங்கள் செய்திகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆளுகை தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவருடைய வழிநடத்துவதற்கு முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் we bind in the name of Jesus. Hallelujah. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மத்தியிலே மகிமைப்படுத்துவீராக. Hallelujah. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் வந்தது நல்லது என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் தம் நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, எங்களை வெறுமையாக்குகிறோம் கர்த்தாவே. Hallelujah. தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலங்களில் கூட சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் கர்த்தர் ஆமென். நான் அதை பொறுப்பெடுத்து வழி நடத்துவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒரு சில பாடலை பாடி நம் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக அவர் எந்தன் சங்கீதமானவர் என்ற பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், இரண்டு மூன்று பேர் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், நாம் இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். நாம் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம்
நாளெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். அல்லேலூயா. அடுத்த பாடலை கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய கர்த்தரை துதிப்போம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திறந்த தண்ணீர் மேல் நிலத்த வானம் மேல் கர்த்தரை முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திறந்த தண்ணீர் மேல் நிலத்த வானம் மேல் கர்த்தரை முழங்குகிறார். ஆசீர்வாதம் பெருக மீதா குமாரன் பரிசுத்தாவி புது ஆசீர்வாதம் பெருக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தரை முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தரை முழங்குகிறார். அல்லேலூயா. ஐதூர மரங்களையும் லிபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வழிய சத்தம் தூரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபதி நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜெய பிரவாகம் மேல் கர்த்தரை முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜெய பிரவாகம் மேல் கர்த்தரை முழங்குகிறார். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ் வனாந்திரத்தை அவர் சத்தம் அதிரப்படுத்தும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தரை முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தரை முழங்குகிறார். அல்லேலூயா. அடுத்த பாடலை கர்த்தர் நாமம் என்று இந்த பாடலை பாடி நாம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம். எல்லாம் இந்த பாடலை எழுந்திருந்து பாடலாமா? நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா 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 கர்த்தநாமம் என் புகலிடமே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஒரு துதித்திடுவே கர்த்தநாமம் எல்லாரும் கரங்களை தட்டி நம் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா நல்லா 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 ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் நின்ற வண்ணமாகவே தேவனை நாம் ஆராதிப்போம். காலை வேளையிலே நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லியிருக்கிறது. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீரே, இதோ இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்பது எங்களுடைய ஆண்டவரே பெலனோ பராக்கிரமோ அல்ல ஆண்டவரே, எங்களுடைய தகுதியும் அல்ல ஆண்டவரே. உம்முடைய தகுதியினாலே கர்த்தர் உம்முடைய கிருபையினாலே எங்களை இந்த நாளிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்வதற்காக, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவரீரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி வரவில்லை, நீர் எங்களை தேடி வந்து கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கத்தக்கதான பாத்திரங்களாக ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமுள்ள பாத்திரங்களாக, அநேகருக்கு வெளிச்சம் தரக்கூடிய பாத்திரமாக, உப்பாக, விளக்காக, எண்ணெயாக கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே எங்களை அலங்கரிக்கிறீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை ஆண்டவரே நாங்கள் என்னவென்று துதிப்போம், என்னவென்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருவோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நானாகவே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு ஆண்டவரே மணித்துளிகளிலும் ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை நீர் உம்முடைய உள்ள கைகளிலே வரைந்து வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரிக்கிற தேவன் எங்களுக்கு ஒருவராய் இருக்கிறபடினாலே இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அந்த விசாரிப்பின் நிமித்தமாய் இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உருக்குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எவரும் உதவாதவன், பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். புயவன் கையில் வினையும் களிமண் போல, புயவன் கையில் இசையும் களிமண் போல. என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உலகம் எல்லாம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் பலத்தாலே பாதுகாக்கிறீர். என் பலவீன காலங்களில் ஒரு பலத்தாலே பாதுகாக்கிறீர். குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல. என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். பாத்திரமாக எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரமாக எவரும் விரும்பாதவன். குலைந்த பாத்திரமாக
ஆண்டவரே இது பாத்திரம் எதற்கும் உதவாத பாத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தை மாத்திரமே நாங்கள் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஆண்டவரே எங்களுடைய நெற்றியிலே அடையாளமாக வைத்து கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரமாய் இல்லாதபடிக்கு இந்த உலகத்திற்கு நாங்கள் பாத்திரமாய் விளங்கும்படியாக கர்த்தாவே, இந்த பாத்திரத்தை ஆண்டவரே உம்முடைய கைகளிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தினாலே ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே பெருமையோ, எங்களுடைய படிப்போ, எங்களுடைய பேச்சுக்களோ, எங்களுடைய திறமைகளோ எதுவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒன்றுக்கும் உதவாதது ஆண்டவரே. ஆனாலும் ஒன்றுமில்லாதவனை ஆண்டவரே, சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஆண்டவரே, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் ஆண்டவரே, எதையும் செய்வதற்கு உம்முடைய பலன் எங்களுக்கு பரிபூர்ணமாய் தேவைப்படுகிறது கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாங்கள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்கள் தம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ரட்சிப்பை காண்பித்தீர், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேலின் தேவனை இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருள் துணையும் கேடகமானவர், அவருள் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருள் துணையும் கேடகமானவர், அவருள் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார்,
sanda rala laba. ஓ ரிகாசியா தூரா லாமா செக்கேத்தேரியே. ஓ அத்தியாரா லாபா. ஓ அந்த இஸ்ரவேலின் தேவன் நமது பக்கத்திலே வாசம் பண்ணுகிறார். அந்த இஸ்ரவேலின் தேவன் நமது பக்கத்தில் இராவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த நல்ல ஆவியை நமக்குள்ளே கொடுத்து அந்த இஸ்ரவேலின் தேவன் எப்பொழுதும் நம்ம பக்கத்திலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் நம் பக்கத்திலே இருக்கிறார். நமது கைகளை தூக்கி விடுகிறார், நம்மளை ஆதரிக்கிறார், நம்மளை அரவணைக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் இஸ்ரவேலின் தேவன் நமது பக்கத்திலே இருக்கிறார். ஹalleluya. ஓரியா சாந்தா ராலாமா ரிகாசியா தூரா லாமா சேக்கேத்தேரியே. ஓ அத்தியாரா லாபா பாபா பாபா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்மளை மறவாமல் நினைக்கிற அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாம் இருதயத்தின் ஆரத்திலிருந்து அவரை ஆராதிப்போம். அவரை பரிசுத்தமுள்ள நாமத்தை தொழுது கொள்ளுவோம். இதோ பரிசுத்தமுள்ள அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் அவருக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? இந்த உலகத்திலே எல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அவருக்குரியதா இருக்கிறது. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாய் இருக்கிறபடினாலே எல்லாமே அவருக்கு உரியதா இருக்கிறது. ஆனாலும் எல்லாம் அவருக்கு உரியதா இருக்கிற நேரத்திலே அவர் நம்மையும் அவருக்கு உரியவராய் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எபினேசர் நீரானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீரானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோய், எல்லோய், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய், எல்லோய், என்னையும் தண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி நாதா. ஆமென். கோடி நன்றி செலுத்துகிறோம்.
மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து என் பிள்ளை என்னை கூப்பிடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறானே என்று சொல்லி எங்களுடைய நினைவுகள் படி ஆண்டவரே, உங்களுடைய நினைவுகளினாலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நினைக்கிறவரும் விசாரிக்கிறவரும் ஆதரிக்கிறவரும் வழி நடத்துகிறவருமாகிய அந்த இஸ்ரவேலின் தேவன் எங்கள் பக்கத்திலே எப்பொழுதும் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ சோத்ரம் 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 அப்பா. ஓ சோத்ரம் 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 கர்த்தாவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நிழல்களிலே நான் தம்பி இளைப்பாறுவேன். நிழல்களிலே நான் தம்பி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன்.
Amen. Hallelujah. Oh Rama Sanda Rala Baba Rikasia Dura Lama. Oh Atiara Lama Roko Sokoto Roko. Oh Ruba Kunia Sokoto Roko. Oh Sanda Rala Laba Baba Baba. Oh Atiara Lama Sikaria Sokoto Roko Ruba. Amen. 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 ஆண்டவரே. Oh hallelujah. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே நீயோடு நான் பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்ய தேவனின் ஏகமைந்தனே, விசுவாசித்தேன் உம்மையே. சத்ய ஏகமைந்தனே, விசுவாசித்தேன் உம்மையே. வருங்காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்தே. வருங்காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்தே. நன்றியோடு நான் பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளின் காலை வேளையிலே மனமகிழ்ச்சியாய் ஆண்டவரே இருதயத்தை திறந்து, ஆண்டவரே உள்ளத்தை திறந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்குரியதான பாடல்களை ஆராதிக்கவும் துதிக்கவும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் பிரகாசமாய் வெளிச்சம் தரத்தக்கதாக கர்த்தர் எங்களை பிரகாசிக்க பண்ணின பாத்திரமாய் மாற்றினதற்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த வேளையிலே கர்த்தாவே எங்கள் மத்தியிலே கர்த்தர் நிச்சயமாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்பதை முழு நிச்சயமாய் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது நிமித்தமாய் தேவரீரே பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தின எங்கள் எபினேசர் மீதியான பாகத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவரை பொறுப்பெடுத்துக் கொண்டு கர்த்தாவே ஓ சங்கீதங்கள் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிற சங்கீதம் ஆண்டவரே கொடுக்கிற காணிக்கை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே செய்தியின் வேலை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சமூகம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கென்று தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாறத்தக்கதாக உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். மீண்டுமாய் ஒரு விஷயம் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரே ஆண்டவரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையிலே வழி நடத்தும். சகல துதி கன மகிமை போற்றல் புகழ்ச்சி எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.